عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லோரும் கண்ணியமான சிறப்பான 4 மாதங்களிலே துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய சிறப்பான கண்ணியமான மாதத்தில் சிறப்பான 10 நாட்களுள் ஒரு நாளில் இஷா தொழுகை ஜமாத்தாக தொழுதின பின்னால் இந்த இடத்தில் நாங்கள் எல்லாரும் வீட்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் அருமையத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அரஃபா பெருவழியில் நபிகளாரால் நிகழ்த்தப்பட்ட அந்த இரத்தின சுருக்கமான தங்கத்தை விட இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் விட மிக பெருமதியான அந்த வாசகங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவை எடுத்துக்கொள்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலே இது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல, நாங்கள் படிக்காத ஒரு விஷயம் அல்ல, கேட்காத செய்தியும் அல்ல. தொண்டு தொட்டு பிறந்த நாளில் இருந்து விஷயங்கள் தெரிஞ்ச நாளில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த தலைப்பை யாரோ ஒரு ஷேக் பேச நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அரஃபா பெருவழியில் அந்நலார், இந்த தலைப்பு நாங்கள் புதுசாக நோக்கிற ஒரு தலைப்பு இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் அதாவது நினைவூட்டுதல் எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும், எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த தலைப்பு இன்றைக்கு உங்களோட பேசப்படுது. காலத்தில் அவசியமும் அவசரமும் உணரப்பட்ட ஒரு தலைப்பாக இது சமகாலத்தில் இருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரஃபா பெருவெளியில் மதீனாவில் இருந்து 1,00,000க்கும் அதிகமான நபித்தோடர்களோட மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரத்தம் சிந்தாத புரட்சி என்று சொல்லக்கூடிய மக்காவை அருமைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியான முறையில் இஸ்லாமியமயப்படுத்தி ஒரு பெரிய ஒரு பரந்த ஒரு வரலாறு எங்களுக்கு தெரியும். அரஃபா என்பது மக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 20-22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு மைதானம். அது இன்றைக்கும் இருக்குது, நேற்றும் இருந்துச்சு, நாளைக்கும் இருக்கும். தொண்டு தொட்டு உலக ஆரம்பத்திலிருந்து அந்த மைதானம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த மைதானத்துக்கு அல்லாஹு தஆலா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் தான் அந்த இடத்துக்கு வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபாண்டா ஹஜ்ஜுண்டா அரஃபா, அரஃபாவில் தங்கல்லண்டா ஹஜ் இல்லை. ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துக்களில் ஃபர்லுகள் ஒன்று தான் அரஃபாவில் தரிக்கிறது, அது மிக முக்கியம். இந்த அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரைன்னு ஒரு நிகழ்த்தினாங்க. நபிகளாக இறுதி ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம். அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 63 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அந்த 63 வருஷத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. அதை நாங்கள் இறுதி ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம், கடைசி ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம். அரஃபா பெருவழியில் நிகழ்த்தப்பட்ட அந்த உபதேசத்தை இறுதி உபதேசம் என்று சொல்லுவோம், நபிகளாருடைய கடைசி உபதேசம். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஒரு குறுகிய ஒரு காலம், சில அறிவிப்புகள் 80 சொச்ச நாட்கள், சில அறிவிப்புகள் 3 மாதங்கள் அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் வாழ்ந்தாங்கன்னு பார்க்குறோம். அதோட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஹிஜ்ரி 10 அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவழியில் அவருடைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒத்தகத்துக்கு மேலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலைக்கு பக்கத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு அதாவது மிக முக்கியமான ரத்தின சுருக்கமான ஆணித்தரமான செய்திகள் இந்த உலகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய, தங்க எழுத்துக்களால் வைரெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய, உலகம் அழியும் காலம் மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய, உலகத்தில் எந்த தலைவரும் பேசாத, எந்த தலைவராலும் பேச முடியாத, உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, முஸ்லிமா காஃபிரா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலக மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இதில் நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால், முதலாவது ஒரு உரைக்கு முக்கியம் என்னென்றால், சத்தம் போடாதங்க, கூச்சலிடாதங்க, காது தாழ்த்தி கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க என்று சொல்கிறது மிக முக்கியம். அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் நபிகளாரோட பர்சனாலிட்டி ஆளுமையை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம்டா, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அடிகளில் பயான் பண்ணுவாங்க. நபிகளார் மையவாடியில் ஒரு நாள் பயான் பண்ணுறாங்க. எங்களோட ஒத்தருட தலையில் பறவைகள் மொய்க்கும் என்ற அளவுக்கு அமைதி பேணப்பட்டுச்சு. கல்லுகள் மாதிரி நின்ற மாதிரி அப்படி பார்த்து கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமூகம் அப்படித்தான். ஜும்மா நாளைக்கு வந்தால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் பழக்கப்பட்டோம், ஆண்கள் பழக்கப்பட்டாச்சு,
பயமூடு, ஓரமாக சிரிக்காத, பேசாத, கள்ள விளையாடாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, யாரும் ஃபோனை நோட்ட மாட்டோம், யாரும் பேச மாட்டோம், கல்லுகள் மாதிரி அமர்ந்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் சிறுசிலிருந்தே பழக்கப்பட்டுட்டோம். பெண்களோட பக்கத்தில் அது ஊட்டப்படலை என்றதால பெண்களோட பக்கத்தில் சலசலப்புகள் ஏற்படும், அது இயல்பு. நீங்கள் கபத்துல்லாக்கு தான் போனாலும் ஆண்களோட சத்தத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அருமையத்த சல்லாசமாங்க ஒரு உரை நிகழ்த்துறதுக்கு முன்னுக்கு ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த மக்களை சபையை வந்து கவர்றது. அதில் பிரதானமாக சல்லாசமாங்க அரபா பெருவெளியில் 2-3 வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், தோழர்களே இது ஏண்ட கடைசி சந்திப்பாக இருக்கலாம், அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியா, இது ஏண்ட கடைசியாக இருக்கலாம். இப்போ நபித்தோர்கள் என்ன செய்வாங்க, உன்னிப்பாக அவதானிக்க பார்ப்பாங்க. ஏண்டா இது பிரிய போறத்தர் பேசுறாரு, இதுக்கு போற இவங்களோட இருக்க மாட்டாரு, அப்ப இதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். மகன் இது என்ன கடைசியா இருக்கும் பாப்பா, நான் சொல்றது கேளு. மரண சாசனம் பாப்பாக்கு ரூஹ் இழுக்குது, விளங்குது, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ, தங்கச்சி மாதிரி நல்லா பார்த்துக்கோ. இவன் கடைசி வரைக்கும் சொல்லுவான் தெரியுமா, என் வாப்பா மகுத்தா பாப்பால கடைசி என்கிட்ட சொன்னது, என் சுகமில்லா தங்கச்சண்டைக்கு நீ கல்யாணம் முடிச்சா அவளை விட்டுடாதேன்னு சொன்னாரு, நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா வாப்பா சொன்ன கடைசி வார்த்தை இது. வாப்பா சொன்ன சொன்னா, அதாவது இதுக்கு பிறகு நான் பெய்த்திருவேன் ராஜா, குடும்ப பொறுப்பு உனக்கு. அந்த மாதிரி சலாசமாங்க மக்களோட கவனத்தை ஈக்கிறதுக்காக சலாசமாங்க தொடங்குறதுக்கு முன்னுக்கே சொல்றாங்க, சல்லாசமாக சொல்றாங்க, மக்களை அமைதியாக செய்மடிக்க சொல்லுங்க. ஜரீர் இப்னு அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் இப்னு அப்துல்லான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தன்சித்தின் நாஸ், மக்களை சத்தம் போடாம பார்த்துக்கோங்க, மக்களை அமைதியாக கேட்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா, இதெல்லாம் இடத்துல நான் பேசுறேன், சில நேரம் நான் பிரிஞ்சிருவேன் ஆயிக்கும், சில நேரம் கடைசி ஆயிக்கும், இதுக்கு அப்புறம் நான் பேச மாட்டேன் ஆயிக்கும். மக்களுக்கு சத்தம் போடுவானாம்னு சொல்லுங்க, சொல்றது ஒழுங்கா லிசன் பண்ண சொல்லுங்க, காது கொடுத்து கூர்மையாக்கி கேட்க சொல்லுங்க. மக்களோட இறைச்சலை குறைக்கிறதுக்கு, மக்களை அதாவது இது மக்கள் உணரணும்ன்றதுக்காக ரசூல் சாசமாங்க தங்களோட கவனத்தை மக்களை நோக்கி ஈர்ப்பதற்காக நபி சாசமாக சொல்றாங்க, மிக முக்கியமான ஒரு செய்தி வரப்போகுதுன்னு மக்கள் உணரணும் எதிர்பார்க்கணும்ன்றதுக்காக சத்தம் போடவானாம்னு சொல்லுங்க, இறைச்சல் போடவானாம்னு சொல்லுங்க, சொல்றதை காது கொடுத்து கேட்க சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி சாசமாங்க இந்த உரைக்கு முன்னால முபல்லிகளை ஏற்படுத்துறாங்க. எங்களோட பெருநாத்தில் நாங்கள் சில நேரங்களில் பார்த்திக்கிறோம், என்னென்னா ஒருத்தருங்க அல்லாஹ் அக்பர் பின்ன அங்கே ஒருத்தர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்கிறேன். ஆரம்ப காலங்க நான் அப்படி செஞ்சுக்கிறோம். பள்ளிகளுக்குள்ள கூட சில நேரங்களில் எங்களுக்கு தொழிக போக்கல மைக்கேல் அப்சரான இங்கே சொல்லுவாங்க, என்ன இடையில முபல்லிகன்னு சொல்லி எத்தி வைக்கிறவர், மக்களே கவனமாக கேளுங்கள், இடையில மக்களே கவனமாக கேளுங்கள், இன்னும் தரங்கள் மக்களே கவனமாக கேளுங்கள், ஸ்பீக்கரை படிக்கலே. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முபல்லிகளை ஏற்படுத்தி, அதாவது லட்சத்துக்கும் அதிகமான நபித்தோழர்கள் சேர்ந்தாச்சு, லட்சத்துக்கும் அதிகமான நபித்தோழர்கள் சேர்ந்தா சலசலப்பாயிக்கும், சவுண்ட் ஆயிக்கும். பேசவானம் அல்ல இடத்துல பேச போறாரு, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப இடையில ஆட்களை வைக்கிறாங்க சொல்லாங்க, ஆட்களை வச்சு சொல்றாங்க, அதை தண்ட குரல் மக்களை சென்றடையணும்ன்றதுக்காக, தன்னுடைய வயசு மக்களை சென்றடையணும்ன்றதுக்காக ஆங்காங்கே அல்லாஹ் சொல்லாசமாங்க முபல்லிகளை வச்சு சுருக்கி கூறக்கூடியவங்களை வச்சு சல்லாசமாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு வாக்கியத்தை சொல்ல அதை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நிலைமையில ரபியா இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பாக கொடுத்து அவர் நியமித்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சல்லாசமாங்க ஒரு செய்தியை 3 முறை திருப்பி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வழிமுறை உண்டு, இப்படி செய்யுங்க, ஒரு செய்தியை திருப்பி சொல்றது மக்களை விளங்கப்படுத்துறதுக்காக. நபி ஸல்லல்லாஹு இவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி உரையிட முக்கியத்துவத்தை சல்லாசமாங்க இன்னும் அதாவது மக்களுக்கு அதை உணர்த்துறதுக்காக வேண்டிய சல்லாசமாங்க செய்வாங்க சொன்னால், உன்னிப்பாக வாசங்களை கவனிக்கக்கூடிய மாதிரி மெதுவாக சல்லாசமாக சொல்லுவாங்க, தடதடனை பேசிட்டு போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதை அரஃபா பெருவிழா கையாளுறாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம் சொன்னால், உரையிட முக்கியத்துவத்தை விளங்குறதுக்காக ஐய சஹ்ருஹாதா, இது எந்த மாதம் உங்களுக்கு தெரியுமா, ஐய பலதிஹாதா, இது எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியுமா, ஐயாமிஹாதா, இது எந்த நாளுன்னு உங்களுக்கு தெரியுமா. அதாவது என்ன மாதம் என்று தெரியாத, எந்த ஊருண்டு தெரியாத, எந்த நாளுண்டு தெரியாத தோழர்கள் அல்ல. அவங்களுக்கு இது துல்ஹஜ் மாதம் என்று தெரியும், ஐயாமு தஸ்ரீக்குடைய நாள் என்று, இது வந்து அரஃபா பெருவிழா என்று தெரியும், இது மக்கா என்று தெரியும், புனிதமான நகர் என்று தெரியும், எல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா இது என்ன மாசம் என்று தெரியுமா, இது எந்த நாள் என்று தெரியுமா, இது எந்த ஊருன்னு தெரியுமா. இப்ப கவனமே இருக்கப்படுது.
இப்ப கவனம் அப்படியே ஈர்க்கப்படுது. ரசூல் ஏதோ ஒன்று சொல்ல போறாங்க, என்ன மாசம் இது, எந்த நாள் இது, எந்த இடம் அப்படின்னு மக்கள் யோசிக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு கவனத்தை ஈர்க்கிறாங்க. இப்ப ரசூல் சொல்றாங்க, ஃபைன்ன திமாஅக்கும் வஅம்வாலக்கும் வஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. நிச்சயமாக உங்களோட மானம், உங்களோட ரத்தம், உங்களோட உயிர், உங்களுடைய மரியாதை, இந்த ஊரு, இந்த நாள், இந்த இடம் எவ்வளோ முக்கியமோ, அரஃபா பெருவழி எவ்வளோ முக்கியமோ, இது இல்லைண்டா ஹஜ் இல்லை. இன்றைக்கும் சவுதி கவர்மெண்ட் செய்கிற வேலைகள் ஒன்று என்னென்றால், போன ஒரு ஹாஜி கடுமையாக நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர் அப்படியே ஹெலியில கொண்டு வந்து அரஃபால வச்சு கொண்டிருப்பாங்களா. ஏன் தெரியுமா? அரஃபால தங்குறது ஹஜ்ஜிட வாஜிபுகள் உண்டு, கட்டாயம் நடக்க வேண்டிய உண்டு. இங்க நபி ஸல்லல்லாஹு அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த அதாவது அவங்களோட மானம் எவ்வளவு புனிதமா, அதாவது இந்த இடம் எவ்வளவு புனிதமோ, இந்த 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 ஊர் எவ்வளவு புனிதமோ, இது இந்த 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 நாடு எவ்வளவு புனிதமோ, இந்த மாதிரி இந்த ஒரு மனிதன் மானம், அவனுடைய மரியாதம், அவனுடைய ரத்தம், இதெல்லாம் உங்களுக்கு புனிதமானவை, இதெல்லாம் உங்களுக்கு அத்துமீறக்கூடாதவை, கண்ணியமாக பயன்படுத்தப்பட வேண்டியவை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னவிட முக்கியத்துவத்தை பார்க்கிற சொல்றாங்க, அல்லாஹ்வை சாட்சியாக்குறாங்க. உரையிட முக்கியத்துவம், அல்லாஹ்வை சாட்சியாக்க சொல்றாங்க. தான் சொல்ல வந்த செய்தியை முழுமையாக நான் சேர்த்துட்டேனா, நான் சொல்ல வந்த தீனை முழுமையா ஒப்படைச்சிட்டேனா, 23 வருஷம் உங்களோட நான் உருண்டு பிறண்டு உங்களோட திண்டு குடிச்சு படுத்து விளையாடி இருந்து உங்களோட சுத்தி 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 இருந்துட்டேன். நான் 23 வருஷம் என்ற மேல ரப்பு போட்ட பொறுப்பை நான் உங்களுக்கு எத்தி வச்சுட்டேனா, அலாஹல் பல்லகுது அலாஹல் பல்லகுது, எத்தி வச்சுட்டேனா, அறிந்துக்கோங்க நான் உங்களோட சமர்ப்பிச்சுட்டேனான்னு ரசூலுல்லாஹ் கேட்ட செய்தி. அல்லாஹும் மஷ்ஹத் அல்லாஹும் மஷ்ஹத் அல்லாஹும் மஷ்ஹத். மக்கள் ஆம் ஆம் ஆம், அல்லாஹ் ரசூலே எத்தி வச்சிட்டீங்க எத்தி வச்சிட்டீங்க எத்தி வச்சிட்டீங்கன்னு சொன்னதோட ரசூலுல்லாஹ் நீயே சாட்சியா இருந்துக்கோ, நீயே சாட்சியா இருந்துக்கோன்னு சொல்லி ரசூல் சாசவாங்க இந்த உரையை நபித்தோட முக்கியத்துவப்படுத்தி பேசுறாங்கன்னு நாங்க பார்க்கிறோம். இப்ப நாங்க இதுக்குள்ள போவோம். என்ன சொன்னால், இந்த உரையை இஸ்லாமிய அறிஞர்கள் பிரதானமாக 5 பகுதிகளாக நோக்குறாங்க. இந்த உரையை இஸ்லாமிய அறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக நபிகளார் பேசி ரத்தின சுருக்கமான இந்த தங்க பேலையை, இந்த தங்கத்தை, இந்த மாணிக்கத்தை விட தங்கத்தை விட உலகத்தை விட பெருமதியான இந்த ஸ்பீச்சை இஸ்லாமிய அறிஞர்கள் 5 பகுதிக்குள்ள சுருக்குறாங்க. உயிர் மற்றும் உடைமைகளுடைய புனிதத்தன்மை உண்டு. உயிர் மற்றும் உடைமைகளுடைய, ஏண்ட உயிர், ஏண்ட சொத்து, ஏண்ட பொருளாதாரம், என்னை பத்தி நல்லெண்ணம் கொள்ளுதல், ஒரு மனிதனை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொள்ளுதல், இதெல்லாம் உயிர் மற்றும் உடைமைகளுக்குள்ள வரும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அறியாமை கால பழக்க வழக்கங்களை ஒழிக்கிற சம்பந்தமா பேசினாங்க. பெண்களோட உரிமையை ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அந்த இடத்துல பெண்கள் எல்லாம் மறக்கல. ஏன் தெரியுமா? பெண் சமூகம் போக பொருளாக பார்க்கப்பட்ட காலம் அது. பெண் சமூகம் வெறுமனே உணர்ச்சியை இச்சையை தீர்க்கிறதுக்கு மட்டும் பார்க்கப்பட்ட சமூகம் அது. அவங்களுக்கு உணர்வு இருக்குதா, ஆசாபாசம் இருக்கா நோக்கப்படாத சமூகம் அது. இங்க ரசூலுல்லாஹ் கடைசியாக பெண்களை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினாங்க. நான் ரசூல் சாத்தபாங்க. அதே மாதிரி 4வதாக சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை பத்தி பேசினாங்க. 5வதாக நேர்வழிக்கான சாசனம் வழிகட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எதை நாங்க பின்பற்ற வேண்டும் என்றதை சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரே முடிச்சு கொள்றாங்க. இதுதான் சுருக்கம். நாங்க இதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். முதலாவது உயிர் மற்றும் உடைமைகளுடைய புனிதத்தன்மை. இது என்னன்னு சொன்னால், மனித உரிமைகளுக்கான முதலாவது பிரகடனமாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த செய்தி, உங்களுடைய இன்ன திமாஅக்கும் வஅம்வாலக்கும் வஅராலக்கும் ஹராமுன் அலைக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், உங்களோட ரத்தம், உங்களோட செல்வம், உங்களுடைய மானம், இந்த நாளும் இந்த மாதம் இந்த ஊரும் எப்படி புனிதமானதோ இதே மாதிரி அடுத்த மனுஷன் குடி தோண்டிடுவானாம், அடுத்த மனுஷன் மானவங்கப்படுத்திடுவானாம், அடுத்த மனுஷன் விஷயத்துல மிச்சம் கண்ணியமா நடந்துக்கோங்க. சீடிக்குள்ள மானத்தை சுருட்டிடாத, பென் டிரைவுக்குள்ள மானத்தை சுருட்டிடாத, கள்ள வீடியோக்குள்ள மானத்தை சுருட்டிடாத, பேசுறத களவுல நீ அதை ஒளிப்பதிவு செஞ்சு 4 பேருக்கு போட்டு காட்டி மானவங்கப்படுத்திடாத. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்து சிகரம் வைத்தா போல் அரஃபா பெருநாள் முதலாவது இந்த சமூகத்துக்கு பார்த்து சொன்னது தெரியுமா? அடுத்த மனிதன் மானம், அடுத்த மனிதன் மரியாதை, அடுத்த மனிதனுடைய கண்ணியம், இது மிக புனிதமானது. கௌபத்துல்லாவை விட உலகத்தில் புனிதமான ஒன்று இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் கௌபத்துல்லாவை சுத்தி கொண்டு வரார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தூஃபு பில் கஅபா.
அல்லாஹ்வுடைய தூதர் கஅபாவை வலம் வருவதை நான் பார்க்கிறேன். வயகூல், வலம் வந்து கொண்டு அந்த கருப்பு பெட்டியை பார்த்து கொண்டு சொல்றாங்க, மா அஸீபு வமா அலமு வமா அலமு ஹுர்மத்து. நான் பார்த்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வை, நீ எவ்வளோ மணக்கிறாய், நீ எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கிறாய், நீ எவ்வளோ மகத்துவமாக இருக்கிறாய், உன்னுடைய கண்ணியம் தான் என்ன, வமா அலமு ஹுர்மத்து, உன்னுடைய கண்ணியம் தான் என்ன. வல்லை நஸ் முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய ஆன்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவண்ட கையில் இருக்குதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், லஹுர்மத்தில் முஃமின் அஅஸம் இன்தல்லாஹ் ஹுர்மத்தம் மின்க. இந்த பூமியில, இந்த வானத்துக்கு கீழே வானத்துக்கு மேல கஅபத்துல்லாஹ்வே உன்னை விடவும் புனிதமான ஒன்று இருக்குமாக இருந்தால் அது மனிதனுடைய மானம், மரியாதை. அடுத்த மனிதனை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல், நல்லதை தவிர வேறதை பேசாமல் இருத்தல் கஅபாவை உன்னை விடவும் புனிதமானது சொன்னாங்க. இது அரஃபா பெருவிழா ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி தெரியுமா? இது வேறு அமைப்பில் சொல்றாங்க. இந்த நாள், இந்த இடம், இதெல்லாம் எப்படி புனிதமோ அதே மாதிரி ரத்தமும் செல்வமும் மானமும் புனிதமானது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறியாமை கால பழக்க வழக்கங்கள், அம்ரல் ஜாஹிலியா, அறியாமை கால பழக்க வழக்கங்களை ஒழிக்கோன்னு சொன்னாங்க. பழிக்கு பழி வாங்குதல், பொருளாதார சுரண்டல், வட்டி, கலப்படம் சர்வசாதாரணம். இப்ப ரசூலுல்லாஹ் கடைசியா தானே. இப்ப நபித்தோழர் எப்படி இருப்பாங்க? கற்கள் போன்று வந்திருப்பாங்க. சொல்றதை இடையில ஒருத்தர் திருப்பி சொல்லுவார், இன்னொருத்தர் திருப்பி சொல்லுவார். அல்லாஹ் சொல்றாரு, கேட்போம். ரசூலுல்லாஹ் சொல்றத ஆழமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதவைய மவ்து. என்ன? ஜாஹிலியாக்கள், அறியாமைக்கால் அனைத்து அனாச்சாரங்களையும் என்ற காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். வதிமல் ஜாஹிலியா மவ்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வரிபல் ஜாஹிலியா மவ்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறியாமைக்கால் அனாச்சாரங்கள் எல்லாத்தையும் என்ற காலுக்கு கீழே நான் போட்டு மிதிக்கிறேன். என்ன? பழி வாங்குறது, அடுத்தவனை பண்றது, ஏளனமாக பார்க்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறியாமை கால் அனைத்தையும் நான் போட்டு புதைக்கிறேன். வட்டியை நான் இதோட முடிச்சிட்டேன், என் குடும்பத்தை ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பிறகு போன பட்டி வைத்தாச்சு, முதல் எடுத்துக்கங்க, இதுக்கு பிறகு வட்டியை நடக்கப்படாது சொல்றாங்க. ஆணித்தரமாக அந்த இடத்துல சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அறியாமை கால வழக்கங்கள், பழக்க வழக்கங்களூடாக அன்றைக்கு அரேபிய நாட்டில் நிலவிய நிலைமைகள் நிறைய. அதாவது அரேபிய நாட்டில் நீதிக்கு முரணான மனிதநேயமற்ற பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்துச்சு. பழங்குடி சண்டைகள் நிறைய இருந்துச்சு. ஆண்டாண்டு காலமாக பழி தீர்த்து கொண்டு வருது. வரலாற்று நாங்கள் படிக்கிறோம். பழி தீர்க்க ஏலா போனால் சாக போற சந்தர்ப்பத்தில் சொன்ன செய்தியை தான் தெரியுமா? அவனை தீர்த்து போட்டுடு, அவனை சீவி கொண்டு போட்டுடு, அப்பதான் எனக்கு நிம்மதின்னு சொல்ற அளவுல ஒரு வஞ்சம் தீர்த்த சமூகமாக அவங்க இருந்தேன்னு நாங்க பார்க்கிறோம். வட்டி எடுக்கிறத ரசூலுல்லாஹ் கண்டித்தாங்க. அறியாமை கால பழக்க வழக்கங்கள்ல பெண் சிசு கொலை, கருவில் வச்சே சமாதி கட்டினாங்க. அல்லது பிறந்ததுக்கு பின்னால பெண் குழந்தைன்ற ஒரே காரணத்துக்காக, சுப்ஹானல்லாஹ், பெண் குழந்தைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தையை கொண்டாங்க. வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐ தம்பின் குத்திலத். புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் என்ன பாவத்துக்காக தங்கம் நீங்க புதைக்கப்பட்டீர்கள் என்று மறுமையில் வினவப்படும் பொழுது ஒரு நபி தேம்பி அழுதார். அல்லாஹ் ஏண்ட கையால் நான் புதைச்சேன். நான் இருந்த காலம் ஒரு ஜாஹிலியா காலம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிசு கொலைகள் அன்றைக்கு இருந்த அந்த ஜாஹிலியா காலத்துல, அதாவது இப்படியான அறிவீனங்களை சல்லல்லாஹு கடைசியாக ரசூலுல்லாஹ் வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி இருந்தாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணம். கருவை கலைக்கிறது கரு ஒன்றை கலைக்கிறதுக்கு ஏலவே இயலா. கருவுக்கு வந்து விட்டால், குழந்தை ஒன்று உருவாகிவிட்டால் வறுமையா வேறு எதுக்காகவும் அந்த குழந்தையை கலைக்க முடியாது. மாப்பிள்ளை எவ்வளோ மோசமானவனா இருக்கலாம், குழந்தை என்று வந்துட்டால் தவக்கல்லை, குழந்தையை பெத்து போடு, அதுக்கு ரிஸ்க் தார பொறுப்பு எனக்கு இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஜாஹிலியா காலத்தை விட புதிய அட்வான்ஸான ஜாஹிலியா இந்த சமூகத்தில் சர்வசாதாரணமாக இருக்குது. அது வேற விஷயம். நாங்கள் விளங்கணும் என்னென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரல் ஜாஹிலியா, அறியாமை கால பழக்க வழக்கங்களை எல்லாம் என்ற காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன்னு சொன்னாங்க. கோத்திர பெருமை, இனவெறி, நிறவெறி, மொழிவெறி சர்வசாதாரணம். சுப்ஹானல்லாஹ்.
அந்த சமூகத்தில் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு மனிதனாகவே நடத்தப்படல. இஸ்லாத்துக்கு பின்னால் இஸ்லாம் கொடுத்த சமத்துவம். பிலாலே உங்களோட செருப்போசைய சொர்க்கத்தில் கேட்கிறேன், இஸ்லாம் கொடுத்தாரு. இஸ்லாத்துக்கு பின்னால் கோத்திர பெருமை, அதே மாதிரி இனவெறி. எங்கட கோத்திரம் தான் உயர்ந்தது, மற்றவங்க தாழ்ந்தவங்க அறியாமை கால கர்வத்தை அரஃபா பெருவெளியிலிருந்து பிடுங்கி இருந்தாங்க. எங்கட கோத்திரம், எங்கட ஜமாத், எங்கட ஊரு, எங்கட குடும்பம், எங்கட 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 நபியா புடுங்கி வீசுறாங்க. இன்னல்லாஹ கத் அஸ்ஹப அன்கும் உபையா அல் ஜாஹிலியா வ ஃபக்ரஹா பில் ஆபா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்னோர்களை கொண்டு ஆபா உங்களோட அதாவது முன்னோர்களை கொண்டு பெருமை அடிக்கிறது, பெருமை பாராட்டத்தையும் வம்சாவளி உயர்வு தாழ்வையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. மனிதர்கள் எல்லாரும் சமம் என்ற எல்லாரும் சொன்னாங்க. இன்னல்லாஹ கத் அஸ்ஹப அன்கும் உபையா அல் ஜாஹிலியா வ ஃபக்ரஹா பில் ஆபா. பெற்றாரை கொண்டு முன்னோர்களை கொண்டு பெருமை பாராட்டத்தையும் வம்சாவளி உயர்வு தாழ்வுகளை நீங்க தீர்மானிச்சு கொள்றதையும் இஸ்லாம் வெறுக்குது என்று எல்லாரும் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்ன தெரியுமா? இது சொல்ல வர செய்தி, அதாவது உயிரோட்டம் உள்ள ஒரு செய்தியை சொன்னாங்க, உலகத்துக்கு ஒரு அழகான செய்தியை சொன்னாங்க. அறியாமை காலத்துல இருந்த எச்சம் சச்சங்களை புடுங்கி வீசினாங்க. அறியாமை காலத்துல இருந்த அதாவது மோசமான பண்பாட்டை, சமூக பார்வைய, சமூகத்தில யதார்த்தமாக இருந்த அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் வேரோட புடுங்கி பேசுறாங்க. சொல்றாங்க தெரியுமா? குடும்பம், கோத்திரம், குலப்பெருமை, நாங்க இந்த பரம்பரை, நாங்க அந்த பரம்பரை, நாங்க உயர்குடி, இவங்க தாழ்குடி, இவங்க மேல் சாதி, அவங்க கீழ் சாதி என்ற அந்த தன்மை ரசூலுல்லாஹ் தூக்கி வீசினாங்க. திருமண பேச்சுக்கள்ல, சமூக கட்டமைப்புகள்ல இன்றைக்கு இது காணப்படுது. இஸ்லாத்துக்கு ஒத்தம் வந்தான், மார்க்கத்தை நல்லா தேடி படிச்சான், நல்ல ஒரு போஸ்ட்ல ஈக்கிறான், பெண் கொடுக்கிறதுக்கு பரம்பரை முஸ்லீம் வெறுக்கிறான். என்ன நல்லா தான் ஈக்கிறான், வசதியாய் போட ஈக்கிறான். மௌலா இஸ்லாம் என்ன வாழ்க்கை? அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபா பெருவெளியில இந்த உலகத்துக்கு சொன்ன மிக முக்கியமான செய்தியில் ஒன்றது, யாரையும் இழிவா பார்க்காத, யாரையும் தாழ்வா பார்க்காத, யாரை இழிகண் கொண்டு நோக்காத. சுப்ஹான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொன்னால், இனவாதத்தை, மொழிவாதத்தை, ஊர்வாதத்தை, நான் இந்த ஊரு, நான் இந்த நாடு, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், இதை ரசூலுல்லாஹ் புடுங்கி வீசினாங்க, தூக்கி வீசினாங்க, இருக்கப்படாதுன்னாங்க. அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் நஹமும் சதையும் போடு ஒரு ரசூலை ஏற்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு பின்பக்கத்தை தட்டினாரு. யாதல் அன்சார் யாதல் முஹாஜிரீன், அன்சாரிகளே உங்களோடத்திற்கு அடிக்கிற, முஹாஜிரீன்களே உங்களோடத்திற்கு அடிக்கிற ரெண்டு குரூப். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, இன்னஹா மும்தினா ஜராவப்பா, இது ஜாஹிலியா கால பண்பாடு, இன்னும் நீங்க திருந்தலையா, தூக்கி வீசுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் அந்தந்த இடங்களா போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு சமூகத்தை சர்வசாதாரணம் எப்படி முன்னோர்களை கொண்டு பெருமடிக்கிறது, அதே மாதிரி தங்களோட பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து, நிறம், மொழி, அதாவது தங்களோட அதாவது ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல்னு சொல்லுவேன், நான் நல்ல லுக்காயிக்கிறேன், அழகாயிக்கிறேன், நான் நல்ல நிறமாயிக்கிறேன், இது எல்லாம் வச்சு பெருமடிக்கிற ரசூலுல்லாஹ் தூக்கி வீசினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கிருப்பாரோ அங்கு பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் பிலால் இப்னு ரபாஹா எங்கிருப்பாரோ அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். பெருநாள் திடல்ல பயான், பெண்கள் பக்கத்து கேட்கல, பிலால் பிடிச்சி இழுத்து கொண்டு போய்த்து பிலால் கையில சாஞ்சு கொண்டு, பெண்களே தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, நரகத்தை நிறைய கூட தான் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சமத்துவத்தை பேணினாங்க. கஅபத்துல்லா திறக்கப்பட போகுது, எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறாங்க. உலகத்துக்கு மக்கா வெற்றியும் பொழுது கௌபாவுக்குள் என்ன நடந்தது என்ற உலகத்துக்கு சொல்றதுரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கண் அப்படியே தேடுது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள், கோடி செலவழித்தவர்கள், உயிர் கொடுத்தவர்கள், விதவைகள், அனாதைகளா குடும்பத்தை ஆக்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண் தேடி தொத்தர, ஐன பிலால், ஐன பிலால் இருக்கிறார், வாங்க 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 உள்ளுக்கு போங்க, அத்தின் வாங்க சொல்லுங்க. ரசூல் சாசமாங்க, அதாவது சாயல்ல கூட வர விரும்பல. நபிகளார் இறுதி உபதேசம் தங்கத்தை விட பெருமதியை கொண்டு தெரியுமா, அடுத்தவங்களை எந்த காரணம் கொண்டு கேவலமா பார்க்க விரும்பல,
பணமா பதவி அந்தஸ்தா வரக்கள வெறும் கையோட தான் வந்தாய். உயர்த்தியது அவன், தந்தது அவன். கர்வமும் திமிரும் மமதையும் இருமாப்பும் நாண்ட தன்மையும் இருந்தால் அதை புடுங்கிறதுக்கு நாள் தேவையில்ல, செகண்ட் மிச்சம். இதை சொல்லலாசுவாங்க அரபா பெருவையில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது மனித சமத்துவத்தை சொல்லி, ஆதமுடைய மக்களே பிறப்பால எல்லாரும் சமானவர்களே. அதுதான் உண்மை, பிறப்பால் எல்லாரும் சமானவர்கள். அல்லா அறிந்து கொள்ளுங்கள், அபாக்கும் வாஹித், உங்களோட வாப்பா ஒருவர். லா ஃபலல் அரபியின் அஜமியின் வல அஜமியின் அரபியின், அரபியை விட அரபி அல்லாதவனுக்கோ அரபி அல்லாதவனை விட அரபிக்கோ யாருக்கும் மரியாதை இல்ல, மதிப்பில்ல, அந்தஸ்து இல்ல. இல்லாபி தக்வல்லா, அல்லாஹ்வை பயப்படுகின்ற இறையச்சத்தை கொண்டே தவிர என்றதை ஆணித்தரமாக அடித்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியா கால விஷயங்களை ரசூலுல்லாஹ் அதாவது அந்த இடத்துல அதாவது காலடிக்கு போட்டு மிரிச்ச விஷயங்கள்ல காலக்கணிப்பு முறையீடு, காலக்கணிப்பீட்டுல முறைகேடு நடக்கிறத அவங்களுக்கு சாதகமாக புனிதமான மாதங்களை மாற்றி அமைக்கிற பழக்கத்தை ஒழிச்சாங்க. நாட்கள் இதுல போர் புரியப்படாத மாதங்கள் வரப்போக்கல அவங்க நாட்களை கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்காக்கி அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்தினாங்க. அல்லாஹ்வுடைய வன்மையாக கண்டிச்சாங்க, வானம் பண்ணாங்க. மூணாவது ஸல்லல்லாஹு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பெண்களுடைய உரிமைகள் அரபால பேசினாங்க. அரபா பெருவழியில் நபிகளார் பெண்கள் உரிமைகளை பேசினாங்க, அவங்களோட பாதுகாப்பை சொன்னாங்க, அவங்கள கண்ணியமா நடத்தணும்னு சொன்னாங்க. ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, உலக தலைவர், சொர்க்கத்து தலைவர், உலக மாந்தர்கள்ட தலைவர், நபிமார்களுக்கு முத்திர அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் குலத்தை மறக்கல்ல. இஸ்லாத்துக்கு முன்னுக்கு போக பொருள் மனோ இச்சை, உணர்ச்சியை தீர்த்துக் கொள்றோண்டு இப்படித்தான் பார்த்தாங்க, வெறும் ஒரு கருவியா தான் பார்த்தாங்க. பிற்காலங்கள் டாக்கேஜ், இருண்ட காலம் ஒன்று வந்துச்சு, இருண்ட காலம் டாக்கேஜ். அந்த காலத்தில் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், பெண்ணுக்கு உயிர் உண்டா, அவளுக்கு நோவு இருக்குதா, அவள் மனுஷ படைப்பு தானா, இவளுக்கு உணர்ச்சிகள் இருக்குதா அப்படின்னு நோக்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, சிறு குழந்தைகள் உனக்குள்ள மரியாதை என்ன, ஓடி ஆடி திரு பருவத்தனுக்குள்ள மரியாதை என்ன, குமரி பெண்ணாக ஆனால் உனக்குள்ள மரியாதை என்ன, தாயானால் உனக்குள்ள மரியாதை என்ன, மாமிடி ஸ்தானத்துக்கு போனா உனக்குள்ள மரியாதை என்ன, பாட்டி பூட்டி நிலவலுக்கு வந்த உனக்குள்ள மரியாதை என்ன, நீ சொத்து சேகரிக்கலாம், நீ சுதந்திரமாக வாழலாம் என்ற அந்த உரிமை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈண்டு கொடுத்துட்டு கடைசியாக தலைவர் போக போறார் இல்லையா? ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்கள் விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஃபைன்னக்கும் அகல்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ் வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், பெண்கள் விஷயத்துக்கு அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஏ தெரியுமா? அல்லாஹ்விடம் அமானிதமாகவே அவங்க நீங்க பொறுப்பேற்றிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆண் நினைச்ச மாதிரி தூக்கிட்டு ஓட்டுறல. இஸ்லாத்தில் என்ன தெரியுமா? பலி, ஈஜாப், கபூல், நிக்கா, ஷாஹிதை, 2 ஷாஹித், எல்லாம் வச்சுதான் சும்மா நினைச்ச மாதிரியேலாம். அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விளையாட்டா நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு மனைவி எப்படி எடுக்கிறீங்க, அவள் எப்படி இருக்கிறாள், தன் தாயோட தந்தையோட உறவோட ஒட்டி உறவாடி இருக்கிறாள். 18, 20, 22, 23 தன் உம்மக்கு பக்கத்துல படுக்கிறாள். ஒரு நாள் யாரோத்தன் எங்கேயோ பிறந்தொத்தன் உன்னை நம்பி முழுமையாக தன் ஒப்படைச்சு வாராள். ரசூலுல்லாஹ் மறக்கல்ல, அரவா பெருவேல சொல்றாங்க. என்ன தெரியுமா? நீங்க சும்மா எடுக்கல, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னால அல்லாஹ்வை சாட்சியா வச்சு 2 சாட்சிகளை மெயினா வச்சு 2 பக்கத்துல 2 சாட்சிகளை மெயினா வச்சு ஒரு தந்தை ஒரு வழி பொறுப்பா இருந்து ஏண்ட மகள் உங்களுக்கு முடிச்சு தாரேன், உங்களோட மகள் நான் இந்த மகருக்கு ஏற்றுக்கொள்றேன். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? 5 வயசுல 6 வயசுல இருந்து ஒரு பெண் குழந்தையில இருந்து தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்றாள். குளிக்கிறண்டான்னு லொக் பண்ணி கொண்டு யாருக்கும் பார்க்கலாம். ஒரு நாள் தன்னை முழுமையாக ஒருத்தனிடம் காட்டுகிறாள். தெரியுமா? இவன் உச்சகட்ட நம்பிக்கையில காட்டுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவள் யாரு? உன்னை நம்பி வாரவள். சீதனம் எடுக்காத, நீ எல்லாம் போட்டு உனக்கு உன் வசதிக்கு ஏத்தாப்ப நீ அவள் எடு. உன்னோட மவுத்து வரைக்கும் கபருக்கு போகும் வரைக்கும் வாழ போறவள். அந்த உணர்வோடு நீ அன்பாக நடந்து கொண்ட ரசூலுல்லாஹ் அரஃபா பெருவழியில சொன்னாங்க. எப்படி தெரியுமா? பெண்கள் விஷயத்தை அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஏ தெரியுமா? அல்லாஹ்வின் அமானிதமாகத்தான் நீங்க அவங்கள பொறுப்பேற்றிக்கிறீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
4வது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? சமத்துவத்தை பேசினாங்க, சகோதரத்துவத்தை பேசினாங்க, இனமொழி நிற அடிப்படையில் சிறப்பில் என்னத்தை பேசினாங்க. ஐயோன்னாஸ் மக்களே, உங்களோட ரப்பு ஒத்தன், உங்களோட வாப்பா ஒத்தன். அரபிக்கு அஜமியை விட, அஜமிக்கு அரபியை விட யாருக்கு சிறப்பில்லைன்னு ரசூலுல்லாஹ் ஆணித்தரமாக அடித்து சொன்னாங்க. 5வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேர்வழிக்கான சாசனத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வழி கெடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். இப்ப சபை பிடிக்கும், எந்த சலசலப்பும் இல்லை, இடையில முபல்லிகுகள் இருக்கிறாங்க, எத்தி வைக்கிறவங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்லாத மக்கள் கேட்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, சத்தம் போடுவானாம்னு சொல்லிட்டாங்க, திருப்பி திருப்பி வார்த்தைகளை சொல்றாங்க, எல்லாரும் காது கொடுத்து கேட்கிறாங்க. தெரியுமா, அடுத்த வருஷம் நான் சந்திப்பேனோ இல்லையோ தெரியாண்ட அந்த வார்த்தைகள் நபித்தோழர்களோட கண்களால் கண்ணீர் வர வைக்கிற நிலைமையில கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகத் தரக்து ஃபீக்கும் மா லன் ததில்லு பஅத இன் தஸல்தும் இனதஸம்தும் பிஹி கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கிட்ட எதை விட்டு செல்றேன் என்று சொன்னால் அதை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளும் காலமெல்லாம் ஒரு நாள் வழிகட்டு போக மாட்டீங்க. அல்லாஹ்வோட வேதத்தை விட்டுட்டு போறேன், அல்லாஹ்வோட தூதர் நான் 23 வருஷம் ஒட்டி உங்களோட வாழ்ந்து என் வாழ்க்கை வழிமுறையில ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ தெளிவா சொல்லிட்டு போறேன், நீங்க ஏத்துக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட கடைசி உபதேசம் என்ன? நான் உங்களுக்கு அரஃபா பெருவெளியில லட்சம் சஹாபாக்களுக்கு முன்னால அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீங்க. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வோட வேதத்தை பிடிச்சுக்கோங்க, ஏண்ட சுன்னாவை நீங்க பின்பற்றிக்கோங்க, இந்த 2ஐயும் நீங்க பின்பற்றும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று உலகத்துக்கு சொல்லிட்டு போனாங்க. அந்த சிறப்பான செய்திகள் உள்ளடக்கப்பட்டதுதான் இந்த அரஃபா பெருவழி உரை என்றதை ஆழமாக நாங்கள் மனசில் வச்சுக்கணும். உரையுடைய நிறைவு பகுதிக்கு ரசூலுல்லாஹ் போற, கடைசி பகுதி ரசூலுல்லாஹ் போறாங்க, சஹாபாக்களை பார்க்குறாங்க. வஅன்தும் துஸ்அலூன அன்னி, நீங்க எல்லாரும் என்னை பத்தி நாளைக்கு மறுமையினால கேட்கப்படுவீங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்றாங்க, எனக்கு ஒருத்தர் குர்ஆன் ஓதி காட்ட அதை எனக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்குதுன்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி கொண்டு வராங்க சூரா நிசா ஓதி வந்து ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிகலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும் அந்த சமுதாயத்துக்கு நாங்கள் சாட்சியாளர்களை கொண்டு வருவோம். நாளை மறுமையில் நபியே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இந்த உம்மா முஹம்மதியாவுக்கு, முஹம்மதுடைய சமூகமாகிற இந்த சமூகத்துக்கு உங்களை நாங்கள் சாட்சியாக கொண்டு வந்தால் உங்களோட நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்டதோட நிறுத்தேன்றாங்க. நான் திரும்பி பார்க்கிறேன், அல்லாஹ் கண்ணால சார கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அவரின் சமூகத்துக்கு சத்தியமாக செய்தியை சொன்னார், தெளிவாக சொன்னார், தங்கத்தை விட பெருமதியானதை சொன்னார். மௌட்டிகத்தில் நிலைத்து வாழ்ந்த சமூகம், இருமாப்பில் நிலைத்து வாழ்ந்த சமூகம், திமிரின் உச்சகட்டத்தில் வாழ்ந்த சமூகம், குலப்பெருமை இனப்பெருமை அனைத்து பெருமை அடித்த சமூகம், இது வாழ்க்கைன்றதை வித்தியாசமா வாழ்ந்த சமூகத்தை குறுகிய 23 வருஷத்துக்குள்ள நினைச்சு பார்க்க இயலாத, கற்பனை பண்ண இயலாத ஒரு அளவுக்கு அந்த சமூகத்தை அப்படியே ஒன்று திரட்டினாங்க. கோழியானை தன் குஞ்சை சுத்தி அடை காப்பதை போல அங்க வரும் இங்க காகம் வரும் பயந்து தன் பௌத்துக்களை வச்சு அடகாக்குற மாதிரி நபி தோழர்கள் சுத்தி சின்ன விஷயங்கள்ல கூட உள்ளங்கள் புரண்டு விடக்கூடாதுன்றதுக்காக ஆழமாக நபிகளார் முயற்சித்து எந்த மக்கால இருந்து வெறுத்து போனாங்களோ, மனம் வெறுத்து கவலைப்பட்டு போனாங்களோ, எந்த கௌபால திரைச்சியை பிடிச்சு கத்தி அழுதுட்டு போனாங்களோ, அந்த மக்காவுக்கு வெற்றி வாகை சூடி லட்சத்துக்கும் அதிகமானவர்களை கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு அரஃபா பெருவில மக்கள் வெள்ளமாக திரளச் செய்து நடுவர்களை நியமித்து பயான பண்ணி போட்டுட்டு, தோழர்களே உங்களுக்கிட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில என்ன பத்தி கேட்பான். ஃபமா அந்தும் காயிலூன், நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? காலு நஷ்ஹது அன்னக கத் பல்லக் வஅத்தைத் வனஸஹத். அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக உங்களை பத்தி கேட்கப்பட்டால் நாங்க சொல்லுவோம், மார்க்கத்தை நீங்க எத்தி வச்சீங்க, உங்களோட கடமையை நீங்க நிறைவேற்றினீங்க என்று நாங்க நிச்சயமாக சாட்சி சொல்வோம் என்று சொன்னதோட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வானத்தின் பால் கையை தூக்குறாங்க. யா அல்லாஹ்,
இந்த லட்சக்கணக்கான மக்கள் என்ற தூதுத்துவ பணியை ஏற்றுக்கொண்டார்கள். நீயே சாட்சியாக இருந்துக்கோ. நான் நல்லதை சொன்னேன், குர்ஆனை சொன்னேன், சுன்னாவை சொன்னேன், ஷிர்க்கை பாதுகாத்தேன். இதுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் பித்அத் எதுவுமே வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை மிக பிரதானமான செய்தி என்ன தெரியுமா? வகத் ஐஸ ஷைத்தான் அய்யபதுல் முஸல்லூன் ஃபீ ஜஸீரத்தில் அரப் வலாக்கின் தஹ்ரீஷ் பைனக்கும். நிச்சயமாக ஷைத்தான் அரேபிய தீபகற்பத்தில் வருவான் என்பதில் நம்பிக்கை இழந்துட்டான். அங்க அவனுக்கு வரையலா, ஷிர்கில வரையலா, தேசிக்கால வரையலா, பூசணிக்கால வரையலா, தாயத்து தகட்டில் வரையலா, இஸ்மசால வரையலா, போத்தல் குப்பியில வரையலா, இழந்து விட்டான். இருந்தாலும் நீங்க அற்பமாக கருதுகின்ற சுன்னாக்களை குழிதோண்டு புதைக்கின்ற விஷயத்தில் வருவான். உங்களை மக்களை நீங்க அற்பமாக ஏளனமாக கருதக்கூடிய, உங்களுக்குள் பிணக்குகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் வருவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன பத்தி கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இந்த சமூகத்துக்கு அத்தை வனசா எத்தி வச்சீங்க, உபதேசித்தீங்க, உண்மையை சொன்னீங்கன்னு நாங்க சாட்சியாக இருப்போம்னு சொன்னதோட ரசூலுல்லாஹ் கையை தூக்குறாங்க, நீயே சாட்சியா இருந்துக்கோன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை அரஃபா பெருவழியில் இருக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய தினம் நான் உங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளை பூர்ணமாக்கிட்டேன், இஸ்லாத்தை அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக ஆக்கிவிட்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அங்கதான் சூரா நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் மக்கா வெற்றியும் கொள்ளப்பட்டால், வரைத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் சாரை சாரையாக குரூப்பா 100 பேர் 150 பேர் 500 பேர் 1000 பேர் குரூப்பா மார்க்கத்துக்குள் சாரையாக நுழைவதையும் நீங்க கண்டுட்டால், என்ன 23 வருஷம் உழைச்சாரு, முயற்சிகள் பல செஞ்சாரு, எல்லாம் கை கொடுத்தாச்சு, லட்சம் சஹாபாக்களோட வந்திருக்கிற அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அல்ல, அபூ சுஃபியான் குறைஷி தலைவர்கள் ஒருத்தர், அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் அந்த மக்கா வெற்றியில லட்சம் சஹாபாக்கள் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அபூ சுஃபியானுக்குள்ள கண்ணியத்தை கொடுத்தாங்க. மாற்று மத தலைவர் அபூ சுஃபியானுக்குள்ள கண்ணியத்தை கொடுத்தாங்க. இன்றைய தினம் கஅபத்துல்லாவுக்குள் போய் திரைச்சீலை பிடித்துக் கொண்டவர்களையும் அபூ சுஃபியான் வீட்டுக்குள் போய் தஞ்சமடைந்தவர்களை தவிர அடுத்து எல்லாரும் பாதுகாப்பு இல்லை என்ற மாறு அறிவிப்பு. சுப்ஹானல்லாஹ், அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வராரு, ரசூல் அந்த பண்பாடுகள் கவரப்படுறாரு, இஸ்லாத்துக்கு வராரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா வசனத்தை சொல்றான், நபியே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு, மக்கள் மார்க்கத்துக்குள்ள சாரையா வாரத்தை நீங்க பாக்குறீங்க, எப்படி இருக்கும்? 23 வருஷம் மக்கள் வாராங்க. என்ன ஒரு முயற்சி பண்ணேன் தெரியுமா? என்ன விட்ட ஆளில் அன்றைக்கு நான் இடையில பெய்த்திருந்தா, அன்றைக்கு நான் விட்டிருந்தா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. அந்த உணர்வு வரும். இது மனித சுபாவம். அல்லாஹ் அப்படியே உடைக்கிறான். அல்லாஹ்வின் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு, அல்லாஹ்வுடைய உதவி வந்தாச்சு, மக்கள் சாரையாக வராங்க. வரைத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, நீங்க மக்கள் மார்க்கத்துக்குள்ள வாரத்தை கண்டுட்டால் கர்வம் வானாம், திமிரு வானாம், நானிட தன்மை வானாம், என்னாலதான் நானேண்டு வானாம், 23 வருஷம் முயற்சி, லட்சம் பேரை சேர்த்துட்டேன், சாதிச்சுட்டேன், வரப்படாது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்க ரப்புடைய புகழை கொண்டு துதிப்பீராக, வஸ்தக்ஃபிருஹு பாவமன்னிப்பு கோருவீராக, இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ருக்கூலையும் சுஜூதிலையும் சுப்ஹான் ரப்பியல் அலா, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அதுக்கு பிறகு மரணிக்கின்ற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற திக்ரை மரண நெருங்குகின்ற அதிகமாக ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. இந்த மண்ணை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபா பேருரைக்கு பின்னால் 3 மாதங்கள், அதற்கு பின்னால் நபிகளார் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாங்க என்ற செய்தியை நாங்கள் அறிகிறோம். ஆக உறவுகளே, அரஃபா பெருவழியில் நபிகளார் இந்த உலகத்துக்கு சொன்ன தங்கத்தை விட பெருமதியான இந்த செய்தியை ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல ஒவ்வொரு சேகுமார் பேசத்தான் செய்கிறாங்க. இது எனக்குள்ள அப்ளை பண்ணி, எனக்குள்ள
கண்ணில் இதை நான் எப்படி பார்க்கலாம்? சமத்துவம் எனக்கிட்ட இருக்குதா? சகோதரத்துவ வாஞ்சை எனக்கிட்ட இருக்கிறா? கோபம், குரோதம், பெருமை இருக்குதா? என் மனைவியோட நான் எப்படி நடந்து கொள்றேன்? நான் சமூகத்தில் எப்படி இருக்கிறேன்? வட்டியோட எனக்கு தொடர்பு இருக்குதா? ஏனைய விஷயங்கள் நான் எப்படி நடந்து கொள்றேன்? இந்த முறைகளை உரசி பார்த்து எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவோமாக இருந்தால் அதுதான் இந்த அரஃபா பெருவழியில அன்னலார் என்ற தலைப்பினூடாக எதிர்பார்க்கப்படுவது. வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசியன்னையும் கேட்டவங்களையும் தங்கத்தை விட பெருமதியான இந்த உரையை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று பின்பற்றி அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான அடியார்களாக வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த உன்னதமான பாக்கியத்தை எம் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.